தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த சினிமாக்காரர்களுக்கும் நடிகர்களுக்கும் எதிரி அல்ல. உங்களுக்கு பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, பெண்கள் உங்களை ஆதரிக்கிறாங்க. அந்த பெண்களை அரசியல் படுத்துங்க, மொழி குறித்து விழிப்புணர்வை உருவாக்குங்க. இன்றைக்கு 33 கோடி பேர் ஒரு உணவு இல்லாம செத்து போறான ஒரு நாளைக்கு இந்தியாவில் அதை குறித்து போய் தூங்க போறான அதை குறித்து உங்களுக்கு புரிதல் இருக்கிறதா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் படித்த இளைஞர்கள் 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் வேலை வாய்ப்பு பதிவு செய்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறானே அதை குறித்து உங்களுக்கு புரிதல் இருக்கிறதா? இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது திடீரென்று. அதனால் இந்த இளைய தலைவருடைய வேலை வாய்ப்பு உரிமை கனவிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருக்கிறது. இது குறித்து உங்களுக்கு ஏதாவது புரிதல் இருக்கிறதா? தமிழ்நாட்டில் இன்னும் மனிதனே கையாள்களை அள்ளி எடுக்கின்ற போது மூச்சு திணறி செத்து மடிகிறானே அதை குறித்து உங்களுக்கு புரிதல் இருக்கிறதா? எதை குறித்து உங்களுக்கு புரிதல் இருக்கிறது? இடஒதுக்கீடுனால் என்ன தெரியுமா? எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசினா என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் கொஞ்சம் பயிற்சி எடுத்துங்க, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த மக்களுக்காக போராடுவாங்க, இந்த மக்களோடு சேர்ந்து பணியாற்றுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் இந்த மக்களை சந்தித்து வாக்கு கேளுங்கள். அதன் ஊடாக ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால் அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்க தயாராக இருக்கிறது.